ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சாரீ ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். சாரீ எடுக்க நானும் எங்கள் அக்காவும் தான் போனோம். சாரீ எதுக்குன்னு கேட்கிங்களா? எங்கள் கோயில் கொடைக்கு தான். கோயில் கொடைக்கு ஃபுல்லாமே சுடி எடுத்துட்டேன். சாரீ எடுக்கலன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா அப்போ அக்காவும் நீயும் ஒரே மாதிரி எடுக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. உடனே நாங்கள் 2 பேரும் கிளம்பியாச்சு. போகிற வழியில் விஜயை பார்த்தேன். உடனே விஜய்க்கு ஒரு பாய் சொல்லிட்டு கடைக்கு கிளம்பிட்டோம். போகும்போதே எந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு தான் போனோம். நாங்கள் போகிற வழி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எந்த ஊருன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்படியே அந்த ஊர்க்காரங்களா இருந்தீங்கன்னா என்னோட ஊர் எதுன்னு கெஸ் பண்ணி சொல்லுங்கள். கரெக்டாக தப்பான்ட்டு நான் சொல்கிறேன். எங்கள் ஊர் சைடு எல்லாமே காஞ்ச காடாக ஆயிட்டு, ஆனால் இந்த கொஞ்சம் இடம் மட்டும் தான் லைட்டாக பச்சையாக இருந்தது. அதனால் அந்த இடத்துல வீடியோ எடுத்தேன். நாங்கள் ஃபஸ்ட்டு போன கடை ஜெயம் கடைக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம். நாங்கள் ஜெயம் கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னே சொல்லலாம். அடிக்கடி இந்த கடைக்கு வருவோம். நாங்கள் ஃபேன்சி சாரீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். ஆனால் லாஸ்ட்டில் ஃபேன்சி சாரியே எடுக்கலை. என்ன கதைன்ட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஃபேன்சி சாரீ செக்ஷன் போனதும் நல்ல ட்ரெண்டிங்கான சாரியை எடுத்து போட்டாங்க. ஆனால் இப்போ வந்திருக்க அந்த ட்ரெண்டிங் சாரீ நானும் எங்கள் அக்காவும் ஆல்ரெடி எடுத்துட்டோம். அதனால் அந்த ட்ரெண்டிங் சாரீ வேணாம், ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறதுனால வேறு ஏதாவது சாரீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சாரீ கேட்டிருந்தோம். அவங்களும் நிறைய டிசைன் எடுத்து போட்டாங்க. ஆனால் அந்த பெல்ட் மாதிரி அப்படி மாடல் வந்துருந்துச்சுன்னா நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் எங்கள் அக்கா அதை யூஸ் பண்ண மாட்டா. அதனால் பெல்ட் சாரீ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஃபேன்சி சாரீ எடுத்து போடுங்க அப்படின்னு கேட்டோம். அதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்து போட்டாங்க. ஆனால் எங்களுக்கு எதை எடுக்கிறதுனே ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. நான் எங்கள் அக்காவை பார்க்க, எங்கள் அக்கா என்ன பார்க்க, ஒரே கன்ஃபியூஷன் தான். கடையில் இருந்த அந்த அக்காவை ரொம்ப பாடாக படுத்திட்டோம். அவங்களும் அவ்வளோ சாரீ எடுத்து போட்டாங்க எங்களால். ஆனால் நாங்கள் எதை எடுக்கன்னு தெரியாமல் முழிச்சிட்டே இருந்தோம். நாங்கள் பார்க்குற சாரீ எல்லாமே ஒன்று எனக்கு பிடிச்ச மாதிரி, இல்லாட்டினா எங்கள் அக்காவுக்கு பிடிச்ச மாதிரி, 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி அவ்வளோவா எதுவுமே இருந்த மாதிரி தோணலை. அப்புறமா ஓகே பரவாயில்ல, பட்டு மாடல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து கேட்டோம். நாங்கள் பட்டு எடுக்கிற ஐடியாலேயே வரல, நாங்கள் ஃபேன்சி எடுக்கிற ஐடியாவில் தான் வந்தோம். ஆனால் ஃபேன்சி செட் ஆகாததுனால பட்டு மாதிரி இருக்க, பட்டுனாலும் பியோர் பட்டு கிடையாது, கொஞ்சம் பட்டு டிசைன் வரும், அதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தோம். அதுவும் ஏதோ செட் ஆகலாத மாதிரியே தோணலை. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு எதுவும் செட் ஆகாத மாதிரி தோணுதுனால வேறு ஏதாவது ட்ரெஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா பையனுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிட்டோம். ஷர்ட்டில் டார்க் கலர் ஷர்ட்ஸு தேடினோம். ஆனால் எல்லாமே லைட் கலர் தான் இருந்தது. ஓகே பரவாயில்ல, அதுலேயே செலக்ட் பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இந்த ட்ரெஸ்ஸில் நாங்கள் எதை செலக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் எங்களுக்கு நல்லா ட்ரெஸ் எடுக்கோமோ இல்லையோ, எங்கள் அக்கா பையனுக்கு மட்டும் நல்லா எடுத்துடணும். இல்லாட்டினா அவன் எங்ககிட்ட சண்டை தான் போடுவான். இந்த ட்ரெஸ்ஸு யார் போடுவா அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சண்டை போடுவான். அதுக்காக கொஞ்சம் பார்த்து தான் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபைனலாக அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எங்கள் மாமாவுக்கு ஒரு ஷர்ட் எடுக்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். எங்கள் மாமா செக்குடு ஷர்ட் எல்லாமே போட மாட்டாங்க. அதனால பிளெயின் ஷர்ட் தான் பார்த்தோம். பிளெயின்லையும் ரோஸ் கலர்லாம் பிடிக்காதான். அதுக்காக ரோஸ் கலர்லாம் எடுக்காமல் வேறு கலர் ஷர்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். டார்க் கலர் ஷர்ட் தான் எங்கள் அக்கா கேட்டா. ஆனால் டார்க் கலர் வந்து நிறைய எங்கள் மாமா கிட்டே இருக்குன்னு தான் சொன்னான். இருந்தாலுமே ஓகே பரவாயில்ல, டார்க் கலர்லேயே எடுக்கலான்னு சொல்லி டார்க் கலர் பார்த்துட்டு இருந்தோம். ட்ரெஸ் எல்லாமே நல்லா பிராண்டடாக இருந்துச்சு. கிளாத்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. இதுலேயும் ஒரு நல்ல ஷர்ட்டாக பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு பில் போட வந்துட்டோம். பில் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கடைக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் கடையில் போய் சாரீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்த கடை புஷ்பம் கடைக்கு வந்து பார்த்தா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஆனால் நாங்கள் முதல்ல போனது கண்ணாடி கிட்ட தான். ஏன்னா மிரர் ஃபோட்டோ எடுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இங்கே கொஞ்சம் மிரர் வந்து ஏதோ க்ளீனாக இல்லாத மாதிரி கொஞ்சம் கிளியராக தெரியலை. இருந்தாலும் நம்ம மிரர் கிட்ட தான் ஃபஸ்ட்டு போனோம். மிரர் தூரமாக இருந்துச்சு. அதனால தான் என்னமோ தெரியல, ஃபோட்டோ எதுவுமே கிளியராக இருந்த மாதிரி இல்லை. அதனால் நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடையை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சுற்றி சாரீலாம் அடுக்கி வச்சுருந்துச்சு. எந்த சாரீ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நானும் எங்கள் அக்காவும் பேசி பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு எந்தெந்த சாரின்னு தெரியாது. சும்மா ஃபேன்சி சாரீ அந்த சாரின்னு சும்மா ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு இருந்தாலும் மிரர் மேலே தான் கண். நானும் அங்கே இங்கேன்ட்டு ஆங்கிளை மாற்றி பார்த்தேன். ஆனாலும் கிளியராகவே இல்லை. சரி அடுத்த மிரர் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி மிரர் போய் பார்த்தா அதுவும் அதே மாதிரி தான் இருந்தது. கிளியராக இல்லை, பிளாக்காக தெரிஞ்சிச்சு.
அப்படியே சுற்றி பார்க்கும்போது சின்ன பிள்ளைங்க கவுன் கிடந்தது. அதை பார்த்தா எங்கள் அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தா. எனக்கு அந்த க்ரீன் வித் ஒயிட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு, நல்லா புசு புசுன்னு இருந்தது. அதனால அவளத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். உடனே ஒரு அக்கா வந்து சாரீ தானே கேட்டிங்கன்ட்டு எடுத்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் சாரியை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த கடையிலையும் அதே ட்ரெண்டிங் சாரீ தான் எடுத்து போட்டாங்க. நாங்கள் அதே மாதிரி நாங்கள் இந்த சாரீ ஆல்ரெடி எடுத்துட்டோம், வேறு மாடல் சாரீ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். அவங்களும் நிறைய ஃபேன்சி சாரீ எடுத்து காட்டினாங்க. அப்புறமா பாக்ஸில் இருக்க சாரீ எல்லாமே ஃபேன்சி சாரீ, அந்த சாரீ தான் எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க. நிறைய சாரீ எல்லாமே பார்த்து கடைசியாக நாங்கள் 2 பேரும் ஒரு சாரீ செலக்ட் பண்ணி அதுலேயே சேம் கலராக 2 பேருக்கும் ஒரே மாதிரி எடுத்துட்டோம். அப்படியே ஃபேன்சி ஸ்டோர்லாம் போக வேண்டியது இருந்தது. அதெல்லாம் போயிட்டு அப்புறம் லேஸு, ப்ளவுஸுக்கு தேவையான திங்ஸு எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நமக்கு தேவையானதை வாங்கினா மட்டும் போதுமா, வண்டிக்கு தேவையான பெட்ரோலும் போடணும்ல. அதுக்காக பெட்ரோல் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது எங்கள் ஊர் சைடு பாருங்க, எப்படி மழை தண்ணி இல்லாமல் ஊர் கிடக்குது. பாவும் எங்கள் ஊர் மழை தண்ணியே கிடையாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புல் கூட ஒன்றும் இல்லை. ஒரு மழை வந்தால் கூட எங்கள் ஊர் சைடு உடனே புல் முளைச்சிரும். இப்போ மழை இல்லாமல் சுத்தமாக புல்லே இல்லாமல் போச்சு. எப்படியோ எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே இன்னொரு பை இருக்கு, எடுப்போம் பை எதுக்கு தூக்கம் இல்லை. பர்ச்சேசிங் வேற லெவல். நாங்கள் உங்கள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு காட்டுதோம். உங்களுக்கு எப்படி இருக்குது சாரி? கடையில் எல்லா சேலையும் எடுத்து பார்த்தோம், ஒன்றுமே நல்லா இருந்த மாதிரி இல்லை. கடைசியில் சாப்பிட்டு வீடியோ எடுங்க. இந்த சாரி தான் எடுத்துருக்கு இன்னைக்கு. ஃபேன்சி சாரி ட்ரை பண்ணோம், ஃபேன்சி அவ்வளோவா நல்லா இல்லை, எல்லாம் ஒரே மாடலாக இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாடலே தான் காட்டுறாங்க. அது ஏற்கனவே எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே ரெண்டு சாரி, 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி சாரி எடுத்தாச்சா. அதுக்கு அடுத்து இதில் சாரி மட்டும் இருக்கோ? ஆமாம், அந்த லைனிங் எல்லாமே இருக்கா. அடுத்து இது ஷர்ட்டு, ஷர்ட்டு இதுவும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஷர்ட். பார்ட்டி வியர். தலை தெரியாமல் எடுத்துட்டு இருக்கவன்னு நினைக்கிறேன். எப்படி துணியை எடுத்தேன், துணியை மட்டும் போக. சரி, இந்த ஷர்ட் தான். ஷர்ட் நல்லா இருக்கலாம், நல்ல கிளாத். மாமாவுன்னு சொல்லணும். ஆமாம், மாமாவுக்கு 2 கலர்ஸில் ஒரே கலரில் தான் இருக்கணும். அதான் சொன்னேன், இது காஃபி கலர், அதுவும் ப்ரௌன் கலரு. ரெண்டும் ப்ரௌன்னா ப்ரௌனு, காஃபி எல்லாம் ஒன்றுதானே. அதை எடு. இது ஒரு ஷர்ட்டு, இன்னொரு ஷர்ட்டு இதுக்குள்ளே இருக்குங்க. புது சாரியை கீழே போட்டுங்க. இதுவும் அதே கலர் மாதிரி தான் இருக்குங்க. டிஃப்ரெண்ட் இருக்குது. டிஃப்ரெண்ட் 2 ஷர்ட் ஒரே கலர் எடுத்து வச்சிருக்கு. அப்புறம் அச்சுக்குட்டிக்கு அது இருந்துச்சு. ஆமாம், அது வந்து எல்லாமே லைட் கலர் தான் இருக்குது. டார்க் கலர் தான் நல்லாயிருக்கும், நல்ல கலராகவும் காட்டும். இந்த ஷர்ட்டு, அப்புறம் இந்த பேண்ட் லைக்ரா. தம்பி பேண்ட் இருக்கு. இது அவன் தலைவரில் தம்பிக்கு இதை பற்றி யாரும் நினைக்கிறேன். அவனுக்கு தலைக்குள்ள பேரை வச்சுக்கிட்டீங்க. அவனுக்கே சொல்லிக்கான பெரிய ஜல்லியாக எடுத்துருமா, பெருசு. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஷர்ட்டு கூட சைஸ் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பேண்ட் தான் ரொம்ப இருக்கும், மடிக்க வேறு தெரியல, ரொம்ப பெருசு. எனக்கு இந்த செட்டப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
அப்புறமா தம்பிக்கு இதே கலர் தான் எடுத்திருக்கேன். காஸ்மெட்டிக்ஸ் அது என்னதெல்லாம் வாங்கியிருக்கோம். இதே கலர் தான் காப்பி கலர். இதே இது கலர் வந்து பார்ட்டி வியர். பொட்டு இது என்னது இந்த கிளிப் பின்னு பாப்பாவுக்கு வளையல் எனக்கு வளையல் எனக்கு இந்த கிரே கலர் வளையல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. வளையல் தான் கிடக்குது 1000 வளையல். எதுக்கு வளையல் எதுக்கு 2 வளையல் தான் எடுத்திருக்கேன், நிறையாலாம் எடுக்கல. பான்ஸ் ஒயிட் பியூட்டி பெரிய டப்பா இல்லை, சின்ன டப்பா தான் இருக்கு. நெயில் பாலிஷ் ஒன்று தான் எடுத்தேன். அப்புறம் கோன் வைக்கலான்னா கொஞ்சம் நல்லா இருக்காது கோயில்கடைக்கு. அடுத்து ஹேர் பின்னு. அவ்வளோதான் முடிஞ்சு, இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன், நிறையாலாம் வாங்கவே இல்லை. முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். டாட்டா.